இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்க இன்விசிபிள் செயின் மேக்கிங் பார்த்தரலாம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கியர் வயரை 16 இன்ச்சஸ் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்டா ஒரு ஆன்டி டார்னிஷ் கனெக்டர் எடுத்துக்கலாம். அந்த கனெக்டர் அண்ட் ஹூக்ஸை இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கியர் வயர்ல ஒரு கியர் லாக் போட்டு அந்த ஹூக்ஸை போட்டுட்டு கியர் வயர் எடுத்து கியர் லாக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா லாக் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ராவா இருக்க கியர் லாக் எல்லாம் வந்து கட் பண்ணிருங்க. இப்போ ஒரு சைடு ஹூக்ஸ் ரெடி ஆனோடனே நம்ம வந்து இன்னொரு சைட்ல இருந்து பெண்டன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் லாக் போட்டுட்டு ஒரே ஒரு பிந்தி பால்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெண்டன்ட் போட்டுட்டு 3 பிந்தி பால்ஸ் போட்டுட்டு திரும்பவும் இன்னொரு பெண்டன்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம டோட்டலா 5 பெண்டன்ட்ஸ் வந்து போட்டுக்க போறோம். இந்த வீடியோல நீங்க பாக்குற ஒவ்வொரு ரா மெட்டீரியல்ஸும் நம்மளோட வெப்சைட்லயே ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ கடைசியா ஒரு கியர் லாக் போட்டுக்கலாம். இப்போ நல்ல மிடில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 2 சைடும் இருக்கிற கியர் லாக்கை நல்லா லாக் பண்ணி விட்டுருங்க. கியர் லாக்கை நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி லாக் ஆகும். இப்போ கடைசி ஸ்டெப்பா ஸ்டார்டிங்ல நம்ம ஹூக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கனெக்டர்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ஹூக் போட்ட மாதிரியே நம்ம கனெக்டர்ஸ் வந்து போட்டுட்டு கியர் லாக் வந்து நல்லா லாக் பண்ணி விடணும். நல்லா ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல ஒரு அழகான 7 ஸ்டோன் ஏடி பெண்டன்ட் வச்சு ஒரு இன்விசிபிள் செயின் ரெடி பண்ணியாச்சு. இந்த செயினுக்கு நம்ம மோஸ்ட்லி ஆன்டி டார்னிஷ் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலரும் ஃபேட் ஆகாது. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் நம்மளோட வெப்சைட்லேயே அவைலபிளா இருக்கு. ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க.